அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜைரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சவுதி அரேபியாவில் அல் ஹர்ஜுங்கிற இடத்துல ஹோட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு விசேஷமான சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சவுதி அரேபியாவுக்குள்ளே போகலாமா? பாருங்கள். இந்த சவுதி அரேபியாவில் இந்த அல் ஹர்ஜுங்கிற அந்த இடத்துல ஹோட்டாங்கிற அந்த இடத்துல செம்மையாக என்ஜாய் பண்ண ஒரு இடம் இருக்குங்க. நல்லா ஈமுக்கோழி, மான், எல்லாம் குதிரை சவாரி அப்படின்னு அழகாக ஒரு இடம் செட் பண்ணியிருக்காங்க. அது செம்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இங்கே ஈவினிங் டயத்தில் ஃபேமிலியாக எல்லாருமே இந்த பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு இடம். இந்த இடத்துல அல் ஹர்ஜில் இந்த கோத்தாங்கிற இடத்துல இன்னொன்று இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த சிறு குழந்தைங்கள்லாம் அழகாக அந்த குதிரை சவாரி போவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இடத்துல குதிரையிலேருந்து, மான்லேருந்து, அப்புறம் ஒட்டகத்துலேருந்து, அப்புறம் ஈமுக்கோழி வளர்க்குறாங்க. அது எல்லாமே இப்போ ஒரு கண்கொள்ளா காட்சியாக பார்த்து ரசிக்கிற ஒரு இடம். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இங்கே ஒரு கட்டடம் இருக்குது. இந்த கட்டடம் சிமெண்டே இல்லாமல் வெறும் கல்லாலேயே வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க. அதுதான் இங்கே உள்ள ரொம்ப ஒரு ஸ்பெஷலு. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம், அதிசயம்னு சொல்லலாம். சிமெண்டே இல்லாமல் கல்லை மட்டுமே வச்சு உருவாக்கின ஒரு கட்டடமும் இருக்குது. அதை பார்க்கவே மக்கள்கள் இங்கே விரண்டு வர்றாங்க. அதே மாதிரி இங்கே உள்ள ஈமுக்கோழி அந்த வளர்ப்பு முறை, அப்புறம் அந்த குதிரை வளர்ப்பு முறை, இதுகளை பார்த்து ரசிக்க உட்காந்து ரசிச்சுட்டு போகிறாங்க இங்கே உள்ள சவுதி மக்கள். என்டர்டெயின்மெண்ட்டான இடம்னே சொல்லலாம். அவ்வளோ அழகான சிறப்பான இந்த இடத்த நம்மளும் ஒரு கண்ணோட்டம் பார்ப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.